அனைவருக்கும் எஸ்பி ஸ்லோகாஸின் இனிய வணக்கம். தேவி நாராயணியத்தில் தசகம் 33இல் 6 முதல் 10 வரையிலான ஸ்லோகங்களையும் அதன் அர்த்தங்களையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ரோகோ ந தைன்யம் ந பயம் ந சைவ ஜனாமிதோ மோதகரா பபூஹு தே கௌதமஸ்யோக்ரதபः பிரபாவம் உச்சைர்ஜகுஸ்தாம் கருணார்த்ரதாம் ச. பொருள்: அனைத்து ஜனங்களும் கௌதமரின் ஆசிரமத்தில் வாழ்ந்து வந்தார்கள். அவர்களுக்கு தேவையானவைகள் எல்லாம் கிடைத்தன. அசூயை இல்லாமல் ஒற்றுமையாக இருந்தார்கள். ஒருவரை ஒருவர் மகிழ்வித்தார்கள். இதற்கு காரணம் கௌதமரின் தவ சக்தியே. இதை அனைவரும் அறிந்ததால் கௌதமரின் புகழையும் பெருமையையும் பேசினார்கள். அவரின் தவ வலிமையையும் காருண்யத்தையும் பெருமையாக சொன்னார்கள். ஏவம் சமாத்வாதச தத்ர சர்வே நின்யுக் கதாச்சின் மிலிதேஷு தேஷு ஸ்ரீநாரதோ தேவி சசீவ காயத்ரி ஆச்சரிய சக்திம் பிரகிருணன் அவாப. பொருள்: ஒரு நாள் நாரத மகரிஷி மகதி என்னும் வீணையை மீட்டிக்கொண்டு காயத்ரி தேவியின் புகழை பாடிக்கொண்டு கௌதமரின் ஆசிரமத்திற்கு வந்தார். சந்திரனை பார்த்தால் மனம் எப்படி குளிர்ச்சியடையுமோ அப்படி நாரதரை பார்த்து அனைவரும் மகிழ்ந்தனர். சபூஜிதஸ்தத்ர நிஷன்ன உச்சைஹி நிவேத்யதாம் கௌதம கீர்த்தி லக்ஷ்மீம் சபாசு சக்ராதி சுரைஃப் பிரகீதாம் ஜகாம சந்தோ ஜக்ருஷு கிருதக்ஞாஹாம். நாரத மகரிஷியை அனைவரும் பூஜித்தார்கள். தேவசபையில் தேவேந்திரன் கௌதம முனிவர் எல்லோரையும் போஷிக்கும் பெருமையை சொல்ல அதை கேட்டு நான் கௌதமரை பார்க்க வந்தேன் என்று கௌதமரின் கீர்த்தியை நாரதர் பெருமையுடன் சொன்னார். இந்திராதி தேவர்களும் கௌதமரை மிகவும் புகழ்ந்தார்கள். கௌதமரின் பெருமை பூவுலகம் மட்டுமின்றி வானுலகிலும் பரவியிருப்பதை கேட்டு மகிழ்ச்சி கொண்டார்கள். காலே தராம் ரிஷ்டி சம்ருத்த சஸ்யாம் திருஷ்ட்வா ஜனா கௌதமமானமந்தஹ ஆப்ருச்யதே சஜ்ஜன சங்கபூதாம் முதா ஜவாத் ஸ்வஸ்வகிருஹானி ஜக்முஹு. பொருள்: காலம் கனிந்தது. பூமியில் மழை பொழிந்தது. செடி கொடிகள் எல்லாம் தழைக்க ஆரம்பித்தன. கௌதமரால் போஷிக்கப்பட்ட ஜனங்கள் அவரை வணங்கி நன்றி கூறி அவரவர் இல்லம் மீண்டும் திரும்பினார்கள். துக்கானி மே சந்து யதோ மனோமே பிரதப்த சங்கட்டித ஹேமசோபீம் விஷுத்தமஸ்து த்வயி பத்தராகோ பவானி தே தேவி நமோஸ்து பூயஹ. பொருள்: மழை இல்லாமல் பசி கொடுமையிலும் வறுமையிலும் வாடிய ஜனங்கள் கௌதமர் ஆசிரமம் வந்தார்கள். ஆசிரம வாசம் அவர்களின் மனதை தூய்மைப்படுத்தியது. மழையின்றி அவர்கள் பட்ட கஷ்டம் இப்படி அனுக்கிரகமாக மாறியது. நாமும் நம் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு கஷ்டத்தையும் அனுக்கிரகமாக மாற்ற முயற்சி செய்ய வேண்டும். அதுதான் விவேகம். தங்கம் எப்படி பதமாகிறது? நெருப்பில் காய்ச்சி நீரில் குளிர வைத்து இரும்பால் அடிக்கிறார்கள். அதுபோல என் மனமும் சுத்தமாக வேண்டும் என்று ஆசிரியர் வேண்டுகிறார். அதற்காகத்தான் எந்த துக்கத்தை தாங்கவும் தயார் என்று சொல்கிறார். மனம் தெளிந்து பக்தி வளர வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் தேவியை வணங்குகிறார். இதுவே இதன் பொருளாகும். இத்துடன் 33வது தசகம் நிறைவடைந்தது. இது போன்ற ஸ்லோகங்களுக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதே நடக்கட்டும், நன்மையே பிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.